ஹாய் ஹலோ வியூயர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சுகர் பீட். பீட்ஸில் வந்து சுகர் பீட் வந்து யூஸ் பண்ணாத ப்ளவுஸே இருக்காது. நம்ம அந்த சுகர் பீடில் எந்த பிராண்ட் வந்து நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும், பிகினர்ஸ்க்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பிகினர்ஸ்க்கு மட்டும் இல்லை, நம்ம வந்து இப்போ ஒர்க் கற்றுக்கிட்டு போட ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றவங்களுக்கும் நிறைய யூஸ் ஆகும் இந்த வீடியோன்னு நினைக்கிறேன். சுகர் பீடில் எந்த பிராண்ட் வந்து எந்த மாதிரி இருக்கும், என்ன அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம வந்து சுகர் பீடில் இப்போ மெயினாக எல்லாருக்குமே தெரிஞ்ச பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஏ ஸ்டாரு, இன்னும் வந்து ப்ரிசோக்கும் ஏ ஸ்டாருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்றதை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. நான் ஏ ஸ்டார் பார்த்தீங்கன்னா ரேட் வைஸில் வந்து கம்மியாக இருக்கும். ப்ரிசோ வந்து ரேட் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்டார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து பெரிய பெரிய பீடு மாதிரி தெரியும் உங்களுக்கு. ப்ரிசோ வந்து உங்களுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். நம்ம மைல்டு டிசைன்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணலாம், போடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏ ஸ்டார் வந்து கொஞ்சம் கலர் வந்து ரொம்ப வந்து கோல்டு மாதிரி தெரியும். கொஞ்சம் வந்து ஆன்டிக் கோல்டு மாதிரினா நம்ம வந்து ப்ரிசோ பிராண்ட் யூஸ் பண்ணலாம். ப்ரிசோ பிராண்ட் வந்து ஆன்டிக் கோல்டு மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபினிஷிங்கும் வந்து சின்ன சின்ன டிசைன்லாம் வந்து இப்போ மயில் போடுறீங்க, இல்லைன்னா வந்து நிறைய டிசைன்ஸ் இப்போ வந்து ட்ரையாங்கிள் போடுறீங்க, இல்லைன்னா வந்து ஸ்பேஸ் இல்லைன்னா சர்க்கிள் போடுறீங்க, அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயரு அந்த மாதிரி நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். செக்குடுலாம் கூட போடுவோம். செக்குடுலாம் கூட நம்ம மைல்டு இந்த மாதிரி ப்ரிசோ பிராண்ட் யூஸ் பண்ணி போட்டோம்னா உங்களுக்கு வந்து பார்க்க வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஏ ஸ்டார் எதுக்காக வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்கன்னா நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, குவாலிட்டியும் வைஸ்லேயும் கொஞ்சம் ஓகே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஏ ஸ்டாரை விட ப்ரிசோ பிராண்டு தான் வந்து குவாலிட்டி வைஸ்லேயும் சரி, பீட்ஸோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிக் பீட் மாதிரி இருக்கும். அதுலேயும் கலர் வைஸ்லேயும் சரி ப்ரிசோ பிராண்டு பெஸ்ட்டு. அதே மாதிரி ஏ ஸ்டாரில் வந்து என்ன ஃபால்ட் வரும்னா நிறைய பீட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்கும். ஹோல்ஸ் வந்து அந்த நீடில் வந்து உள்ளே போகாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பீட் வந்து பெருசாக இருக்கும், பட் ஹோல்ஸ் வந்து சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஃபால்ட் வந்து ஏ ஸ்டார் பிராண்டில் இருக்கும். அதனால வந்து மேக்ஸிமம் ஏ ஸ்டாரில் வந்து பார்க்குறதுக்கு நிறைய குவான்டிட்டி இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து அதில் நிறைய வேஸ்டேஜ் ஆகும். உங்களால் பீட்ஸ் வந்து ஊசியில் கோக்க முடியலன்னா நிறைய வேஸ்டேஜ் ஆகும்ல. நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க, அப்போ அப்படி கீழே தள்ளி விட்டுருவாங்க, போய் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன பண்ணால் நம்ம வந்து அந்த பீட்ஸ் வந்து நம்ம வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யாரும் யோசிக்க மாட்டாங்க. அந்த டைமில் நம்மளுக்கு போடுற ஒர்க் வந்து ஸ்டாப் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பீட்ஸை வந்து டக்குன்னு போட்டு தேவையில்லாத பீட்ஸு, உள்ளே போகாத பீட்ஸு அப்படிலாம் வந்து நம்ம கீழே போட்டுருவோம், வேஸ்டேஜ் மாதிரி கீழே போட்டுருவோம். இதுவே ப்ரிசோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசோ பீடும் வந்து குட்டியாக இருக்கும். ஹோலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து சின்ன பீடாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து அந்த ஹோல்குள்ளே வந்து ஊசி வந்து போகிற மாதிரி தான் இருக்கும். நிறைய வேஸ்டேஜ் கம்மியாகும். ப்ரைஸ் வைஸில் இது அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு எல்லா பீடுமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். குவான்டிட்டி எல்லாமே யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு தானே. இதுவே வந்து இது ஏ ஸ்டார் வந்து ப்ரைஸ் வைஸில் ப்ரைஸ் கம்மி, பட் வேஸ்டேஜ் வந்து நம்ம நிறைய பண்ணுவோம். நீங்களே கொஞ்சம் நிறைய பேர் இதை கவனிச்சிருக்க மாட்டாங்க. பிகினர்ஸ்க்கு வந்து இது வந்து ஓகே, ப்ரைஸ் வைஸில் இது கம்மியாக இருக்கிறதுனால இது ஓகே, நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நம்ம இதெல்லாம் போட்டோன்னா நம்ம இது ப்ளவுஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ப்ரிசோ தான் பிராண்டு கரெக்டாக இருக்கும். கலர் வைஸையும் சரி எதுவும் ஷேட் ஆகாது அதிகமாக. இது வந்து கொஞ்சம் இப்போ இது 1 year வருதுன்னா இது மேக்ஸிமம் 1.5 years அது மாதிரி வரும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஏ ஸ்டாருக்கும் ப்ரிசோக்கும் இருக்க வித்தியாசம். அதே மாதிரி வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரிசோவில் கம்மியாகும், ஏ ஸ்டாரில் அதிகமாகும் வேஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா. பிகினர்ஸ்க்கு வந்து ப்ரிசோன்ற பிராண்ட் வந்து யாருமே சஜஷன் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ரேட் அதிகமாக இருக்கிறதுனால வாங்கவும் மாட்டாங்க. ஏ ஸ்டார் தான் வாங்குவாங்க மேக்ஸிமம். இதே மாதிரி இந்த ரீட்டைல் ஷாப்லலாம் போனீங்கன்னா ஏ ஸ்டாரை தான் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா அதுதான் ப்ரைஸ் கம்மி, உங்களுக்கு லூஸில் கொடுத்தாலும் அவங்களுக்கும் நிறைய லாபம் வரும்னு சொல்லிட்டு ஏ ஸ்டாரை தான் வந்து பாக்ஸில் இது மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. நான் வந்து இது வந்து கோல்டன் கலர் மட்டும்தான் நான் இது மாதிரி ரீட்டைலுக்கு போட்டு வச்சுருக்கேன். மற்ற கலர் எல்லாமே ப்ரிசோ பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து எல்லோரும் கேட்குறாங்க, எனக்கு வந்து இன்னும் குவாலிட்டியாக வேணும்னா நான் ரேட் அதிகமானாலும் பரவாயில்ல. இப்போது வந்து நார்மலாக நம்ம பிகினர்ஸ்க்குனா வந்து நம்மளுக்கு பிரச்சனை இல்லை.
அவங்க வந்து நம்ம கொடுக்கறது தான் சரி இதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கிட்டு போயிடுவாங்க. இதுவே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ இந்த ப்ளவுஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு 5 ப்ளவுஸ் போட ஆரம்பிச்சிட்டாவே அவங்க வந்து சர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. என்ன பீட்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும், என்ன பிராண்ட் பெஸ்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு இந்த மாதிரி வேஸ்டேஜ் எது கம்மியாக இருக்கும் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ப்ரிசோ பிராண்ட் தெரிய வாய்ப்பு இருக்குது. அதை அப்படி வந்து கேட்குறவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ப்ரிசோ பிராண்டுன்னு தனியாக போட்டு வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம போட்டிருக்கோம். அதை வந்து நம்ம இந்த மாதிரி டப்பாவில் தனியாக போட்டு வச்சுருக்கோம். இது வந்து ப்ரிசோ பிராண்டு. இது வந்து உங்களுக்கு வந்து ஏ ஸ்டார். இந்த ஏ ஸ்டாருக்கும் ப்ரிசோக்குமே டிஃப்ரெண்ட்டு பாருங்கள். இது ஆன்டிக் கலரில் இருக்கும், இது நார்மல் கோல்டு கலரில் இருக்கும். போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். பிகினர்ஸ்லாம் வந்து ரேட் வைஸ் மட்டும் பார்க்காதீங்க, குவாலிட்டி வைஸும் பாருங்கள். ஏன்னா குவாலிட்டி வைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிசோ தான் பெஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா ப்ரிசோவில் வந்து வேஸ்டேஜும் கம்மியாகும், அதே மாதிரி கலர் ஷேட் ஆகுறதும் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. இது ஒரு 1 இயர் ஆகுது, இந்த 1.5 இயர்ஸ் ஆகும். அதனால நீங்கள் வந்து ப்ரிசோ பிராண்ட் வந்து நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன். நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 20 ரூபா 50 ரூபா அப்படி தான் அதிகமாக இருக்கும் ஏ ஸ்டாரை விட ப்ரிசோ. அதுக்காக பார்த்துக்கிட்டு நம்ம வந்து வேஸ்டேஜ் அதிகமாச்சுன்னா நம்மளுக்கு வந்து இது வாங்குறதே லாஸ் தானே, நம்ம ஏ ஸ்டார் வாங்குறதே லாஸ் தானே. அதுக்காக நம்ம ஏ ஸ்டார் வாங்கவே கூடாது அப்படின்றதுக்காக சொல்லலை. நம்ம இதுக்கு கற்றுக்க ஸ்டேஜ் ஓரளவுக்கு இப்போ தான் எல்லாருக்கும் போட்டு நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா நம்ம ஏ ஸ்டார் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஏ ஸ்டார் வந்து பெஸ்ட்டு தான். அதாவது ஏ ஸ்டார் ரொம்ப லோ குவாலிட்டி அப்படின்னு சொல்ல, லோ குவாலிட்டியில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஆனால் ஏ ஸ்டாருக்கும் ப்ரிசோக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரிசோ தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஏ ஸ்டார் வந்து எப்படின்னா ரொம்ப லோவாகவும் இருக்காது, ரொம்ப ஹை லெவல் குவாலிட்டியும் இருக்காது. மீடியம் குவாலிட்டினா உங்களுக்கு வந்து ஏ ஸ்டார் ஒரு 1 இயர் அப்படி வந்து லைஃப் வரும் உங்களுக்கு. இது வந்து கலர் ஷேட் ஆகாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊசியில் வந்து ஏ ஸ்டார் வந்து எல்லாமே வந்து போகும் அப்படின்னு நம்மளால் கேரண்டியாக சொல்ல முடியாது. இதுவே ப்ரிசோன்னா உங்களுக்கு வந்து ப்ரிசோவில் எல்லாமே வந்து உங்களுக்கு இது வந்து 30% வேஸ்டேஜ் ஆகுதுன்னா இது 15 20 அந்த மாதிரி தான் வேஸ்டேஜ் ஆகும். டிஃப்ரென்சியேஷன் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ரேட் வைஸ்லேயும் சரி, குவாலிட்டி வைஸ்லேயும் சரி நிறைய இருக்குது இதில் உங்களுக்கு. அதனால் ஒரு பீட் வாங்குறீங்கன்னா, பிகினர்ஸ் வாங்குறீங்கன்னா ஒரு 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 4-5 வீடியோ வச்சு ஒரு யூடியூப்பில் இப்போ அந்த காலம்லாம் மாதிரி கிடையாது. இந்த காலம் யூடியூப்பில் நீங்கள் பெஸ்ட்டு பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. எந்த பிராண்ட் வந்து சுகர் பீடில் பெஸ்ட் அப்படின்றத உங்களுக்கு வந்துடும். அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பீட்ஸ் வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். எடுத்த உடனே நம்ம கடைக்காரங்கிட்ட போயிட்டு நீங்கள் எது பெஸ்ட்டாக இருக்கும் நீங்களே கொடுங்க, நீங்களே பார்த்து கொடுங்கண்ணா, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு எது லாபமாக இருக்கோ அதை மட்டும்தான் உங்களுக்கு தருவாங்களே தவிர உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு எது குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்றத பார்த்து தரமாட்டாங்க. அதனால ரீட்டைல் ஷாப்பில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக கொடுப்பாங்க, நம்மளுக்கு வந்து நம்பி போய் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி எந்த கடையுமே கிடையாதுங்க. இப்போ என் கடையிலுமே வந்து இந்த இதுவும் இருக்குது, நார்மல் ஏ ஸ்டாரும் இருக்குது, ப்ரிசோவும் இருக்குது. ப்ரிசோ வந்து கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் தருவேன். நார்மலாக சேல் பண்ணுறது வந்து ஏ ஸ்டார் தான் பண்ணுவேன். நிறைய பேருக்கு வந்து நான் சஜஷன் பண்ணுவேன். ஆனால் ஏ ஸ்டார் இந்த இது வாங்குறத விட கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக இருக்குது, இது ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், வாங்குறதா இருந்தால் அதை வாங்கிக்கோங்கன்னு சொல்வேன். நான் செய்வேன். அவங்களுக்கு ஓகேன்னா வந்து வாங்கிப்பாங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு இதே கொடுத்துருங்க பரவாயில்ல அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போவாங்க. அதே மாதிரி எல்லா கடையிலுமே சொல்ல மாட்டாங்க, சரிங்களா? அதனால் நீங்கள் பார்த்து 1-2 வாட்டி, இப்போ சுகர் பீட் மட்டும் இல்லை, எந்த பீட் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன நாலேஜ் இருந்தால் தான் நீங்கள் வந்து அது வந்து லைஃப் வருமா, கருக்குமா கருக்காத, எவ்வளோ நாள் வந்து லைஃப் வரும் அப்படின்றது வந்து உங்களால் வந்து ஒரு ஜட்ஜ் பண்ண முடியும். அதெல்லாம் பண்ணாமல், எதுவும் சர்ச் பண்ணாமல், எதுவும் கற்றுக்காமல், எதுவும் அனலைஸ் பண்ணாமல் நீங்கள் போய் எடுத்தோடனே பீட்ஸ் வந்து ஒரு ரீட்டைல் கடையில் வந்து கேட்டு அது உங்களுக்கு எது நான் நல்லாயிருக்கும், எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட முடிவு எடுக்கிறத விட்டிங்கன்னா அவங்க கரெக்டாக உங்களுக்கு சஜஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து ஏ ஸ்டாரும் பெஸ்ட்டு தான், ப்ரிசோவும் பெஸ்ட்டு தான். என்னை பொறுத்த வரைக்கும் இதை விட இது வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்கும், வேஸ்டேஜும் கம்மியாக இருக்கும். ப்ரைஸ் வைஸில் மட்டும் பார்க்காதீங்க, எல்லாத்தையுமே பார்க்கணும் நம்ம. அதனால் ப்ரிசோ வந்து சுகர் பீடில் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாச்சும் பீடில் உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை எனக்கு இதை பற்றி கிளாரிட்டி வேணும் அப்படின்னு எதுனா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக போடுறேன், மேக் பண்ணி போடுறேன் உங்களுக்கு. இப்போ இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு மட்டும் இல்லை, ப்ளவுஸ் போட ஆரம்பித்தவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.